நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோவ எடிட் பண்றதுக்கு நெறைய விதமான வீடியோ எடிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ லைக் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா, அலைட் மோஷன், மோஷன் நிஞ்சா, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கேப்கட் இந்த மாரி நெறைய எடிட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதே மாரி தான் சேம் விண்டோஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வாண்டர்ஸ்டாஃப்ட், பிரீமியர் ப்ரோ, பிளாக் மேஜிக் அந்த மாரி எக்கச்சக்கமான வீடியோ எடிட்டர்ஸ் இருக்கு. ஸோ யூடியூபோட வீடியோ எடிட்டர் நம்ம எத்தன பேருக்கு தெரியும்? ஸோ ஆமாங்க, யூடியூபே பார்த்தீங்க அப்படின்னா, செப்பரேட்டா ஒரு வீடியோ எடிட்டர் வந்து குடுத்துருக்காங்க. அவங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோலயே. ஸோ அப்படி அந்த யூடியூப்ல இருக்க அந்த வீடியோ எடிட்டர் வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதுல என்ன டூல் இருக்கு? அது எப்படி வந்து யூஸ் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க சாரதி. சாரதி தமிழ் அஃபிஷியல்ல இருந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த எடிட்டருக்கு நம்ம எப்படி போறது? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, YouTubeக்குள்ள போயிட்டு உங்களோட சேனல் ஐகான கிளிக் பண்ணிட்டு, கஸ்டமைஸ் சேனல் குடுத்துட்டு, நீங்க பார்த்தீங்கன்னா, YouTube ஸ்டுடியோக்குள்ள போய்க்கோங்க. YouTube ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, சைட்ல கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைட்ல. அது மேல கிளிக் பண்ணிட்டு, உங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் இல்லையா? ஸோ அதுல உங்களுக்கு எந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த வீடியோ மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கஸ்டமைஸ் சிம்பல் வரும். அந்த வீடியோ மேல அந்த கஸ்டமைஸ் சிம்பல் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உடனே உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அது சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எடிட்டர்னு வந்து குடுத்துருப்பாங்க. அந்த எடிட்டர் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு பேஜ்க்கு வந்து கூட்டிட்டு போகும். அதாவது எடிட்டிங் பேஜ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எல்லா விதமான எடிட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஆனா ஒரு விஷயம். அது என்னன்னு பார்க்குறீங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். அதில இருக்க எடிட்டிங் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து எடிட்டிங் டூல்ஸா வந்து இருக்காது. நீங்க வந்து பேசிக் எடிட்டிங் வந்து பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மியூசிக் வந்து காப்பிரைட் வருது அப்படின்னா, இதுல யூடியூப் ஆடியோ லைப்ரரியில இருக்க மத்த மியூசிக் எடுத்து உங்க வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அல்லது பாருங்க ஏதோ ஒரு பிளர் ஆப்ஷன் வந்து நீங்க வைக்கணும். அதாவது உங்க வீடியோல ஏதோ ஒரு சின்ன அன்வான்டட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து காட்டணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து காட்டுறீங்க. உங்களுடைய பர்சன் வந்து ஷோ ஆகுது அப்படின்னா, அத நீங்க தெரியாம வந்து அப்லோட் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த மொத்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா, நம்ம டெலீட் பண்ணிட்டு அப்லோட் பண்ண முடியாது. ஸோ ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் போர்ஷனை மட்டும் நீங்க பிளர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து அந்த பிளர் டூலை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க வேணுமோ வந்து பிளர் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டூல்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்தது நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க. அதுல ஒரு சின்ன பாட்டு மட்டும் எனக்கு வேணாம். இது அதுக்கு என்னோட வீடியோல வந்து தேவைப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா, நீங்க ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ட்ரிம் அண்ட் கட் அவுட் குடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட வீடியோ ஸ்டார்ட்டிங் பார்ட், எண்டிங் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த போர்ஷனை மட்டும் நீங்க தனியா தூக்கிக்கலாம். ஸோ தூக்கிட்டு நீங்க சேவ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வீடியோ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 எடிட்டர் ஆயிரும். ஸோ அது எடிட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் சேவ் பண்ணிட்டு எடிட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. அதாவது உங்க வீடியோ வந்து எடிட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்க சிம்பிளா பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா YouTube ஸ்டுடியோ ஈஸியா வந்து ஒர்க் ஆகும். ஸோ மத்தபடி நீங்க பெரிய எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி எதுவுமே கிடையாது. ரொம்பவே பேசிக்கான ஆனா ரொம்பவே தேவைப்படுற ஃபீச்சர்ஸ் தான் வந்து குடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காப்பிரைட் இஷ்யூஸ் வருது மியூசிக்ல அப்படின்னா, நீங்க இந்த ஆடியோ லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ சாங்ஸ வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ இப்ப தான் உங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் இப்ப தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் குடுத்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க. நெறைய எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இனி நம்ம பெஸ்ட் வீடியோ எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த சீரிஸ்ல நான் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டில இருக்க எல்லா வீடியோ எடிட்டர்ஸும் வந்து கவர் பண்ண போறேன். ஸோ அத பார்த்தீங்கன்னா, மறக்காம வந்து நீங்க ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த டெஸ்க்டாப் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அந்த எடிட்டர் வந்து காட்டும். உங்களுக்கு ஆண்ட்ராய்டில குடுத்திருக்க YouTube ஸ்டுடியோல இருக்க வீடியோ எடிட்டர்ல அந்த எடிட்டர் வந்து காட்டாது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.